எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை வழிகாட்டு செயலமர்வு தொடரில் மீண்டும் ஒரு செயலமர்வை சந்திக்கிறோம். இன்றைக்கும் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். சில சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கிற சில விஷயங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதாலே ஆரம்பத்தில் சில விடயங்களை பேசுகிறேன். இப்ப நீங்கள் அரசாங்க நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என்கிற வினாத்தாளுக்கு படிக்க வேண்டிய பாடப்பரப்பு நான் ஆரம்பத்துல ஒரு வீடியோல போட்டு வைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுகிறேன். தாபன விதிக்கோவையினுடைய முதலாவது தொகுதி. தாபன விதிக்கோவையினுடைய முதலாவது தொகுதி என்கிறது 34 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கும். அதுல ஆரம்பத்துல 46 அத்தியாயங்கள் இருந்தது. பின்னர் அது காலத்துக்கு ஏற்றபடியாக அது சுருக்கப்பட்டு இப்போது 34 அத்தியாயங்கள் கொண்டதாக இருக்கு. 2வது தொகுதி இருக்கு தாவன விதிக்கோவையில 47வது 48வது அத்தியாயங்கள் கொண்டு. அது பொது நடத்தை ஒழுக்கமும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் என்கிற 2 அத்தியாயங்களை கொண்டது. 47வது அத்தியாயம் உண்டு, 48வது அத்தியாயம் உண்டு. முதல் புத்தகத்துல 34 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 2ம் நீங்கள் படிக்க வேண்டியது சரிதானே. அடுத்தது இந்த தாபன விதிக்கோவையினுடைய 1 தொடக்கம் 5 வரையான அத்தியாயங்களுக்கு பிரதியீடாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இப்போது பாவனையில இருக்கு. மத்திய அரச சேவையினுடைய அல்லது பொதுவாக அரச சேவை என்று சொல்லப்பட்ட அது மத்திய அரசு சேவை, மாகாண அரசு சேவை மற்றும் அரச சேவை. இதுல அரச சேவை அல்லது மத்திய அரசாங்கத்தின் அலுவலகங்களை பொறுத்தவரையில தற்போது பாவனையில இருக்கிறது தாபன விதிக்கோவையினுடைய முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலீடாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். இப்ப நீங்கள் பார்க்கிற 23/10/29 இலக்க அதிவிசேட வர்த்தம். நீங்க தாபன விதிக்கோவையின் முதல் 5 அத்தியாயங்களையும் படிக்க தேவை சரிதானே. 6வது அத்தியாயங்கள் சேவை பதிவேடுகள் என்பதில் இருந்து ஆரம்பிக்கலாம். அதற்கு முதல் இருக்கக்கூடிய 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாக பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இது 22 அத்தியாயங்கள் கொண்டதாக பிரிக்கப்பட்டிருக்குது. தாவர விதிக்கோவையின் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் இது பதிலீடு. அப்ப இந்த பகுதியை படிக்க வேண்டும். இது தவிர நிதி நடைமுறைகள், நிதி ஒழுங்கு விதிகள். இப்ப நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக நான் புத்தகம் பதிவிட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு 1/2020 நிதி சுற்றறிக்கையினால அதுல வந்த திருத்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகும் 2-3 திருத்தங்கள் வந்தது. அது நாங்கள் அவ்வப்போது படிக்கிற நேரத்தில் அந்த விஷயத்த பார்த்துக்கணும். நாங்கள் ஆரம்பத்தில இருந்து படிக்க வேணும். முதலாவது அத்தியாயத்துல இருந்து தாவன விதிக்கோவையை படிக்க வேணும் என்றால் நாங்கள் படிக்க வேண்டியது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளை படிச்சு முடிக்க வேண்டும். அதை படிச்சு முடிக்க வேண்டால் முதல் 5 அத்தியாயங்களும் படிச்சுட்டேன். அதனாலதான் நான் தாவன விதிக்கோவையின் 14ஆம் அத்தியாயம் படிப்போம் என்று கடந்த செயலமர்வுல போட்டுட்டு சில சகோதரர்கள் எனக்கு ஆலோசனை வழங்கினார்கள், இல்லை ஒழுங்குல போவோம் என்று சொல்லி அதனால அந்த ஒழுங்குல படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இது கூட விளக்கத்துக்காக நாங்கள் எங்க நிக்கிறோம் என்ன படிக்கிறோம் என்று ஒரு வழி வரைபடம் உங்களுக்கு வேணும் தானே. அதனால இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் சரிதானே. இப்போ நான் இது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் முடிஞ்ச பின்னால அதுக்கு பிறகு நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள போகும். இப்படியாக ஒரு கிரமமாக அதை படிச்சு பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டவுடன் இப்படி படிக்க மாட்டேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வினாக்கள் விடைகள் என்கிற அடிப்படையில் தான் பார்க்கும் சரிதான். அது எங்களுடைய செகண்ட் ரீடிங்காக இருக்கும். அது 2ஆம் தரம் வாசிக்கிற போது ஒரே மாதிரியா தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் தானே அடிப்படை என்கிற அடிப்படையில் அதை கதை சரி. அப்ப நான் கடந்த செயலமர்வுல பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 15வது அத்தியாயம் பதவி வரிதாக்கல் என்பது தொடர்பாக உங்களோட பேசி ஒரு உத்தியோகத்தர் உடைய பதவி வெற்றும் விருதுமானதாக கருதப்படக்கூடிய 5 சந்தர்ப்பங்கள் சொல்லி அது தொடர்பில் விளக்கம் அளித்து இருக்கிறேன். கடந்த செயலமர்வுக்கு வராதவர்கள் அதற்குரிய காணொளி பதிவிடப்பட்டிருக்க குழுவில் அதை பார்த்து கொள்ளவும் நான் சிலருடைய நன்மை கருதி திரும்பவும் இன்றைக்கு கற்பிக்கிற காணொளி பதிவிடப்பட்ட பின்னர் பிளேலிஸ்ட்டை திரும்ப உங்களுக்கு பகிர்ந்து விடுவேன். நீங்கள் அதை பார்க்கலாம் சரி. அப்ப பதவி விருதாக்கல் என்கிறது 5 சந்தர்ப்பங்களில் பேசப்பட்டாலும் இங்கே 15வது அத்தியாயத்துல பொதுவாக ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது
முன் அனுமதி பெறாமல் அல்லது விடுமுறை அனுமதிக்கப்படாமல் ஒருவர் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்க தவறும் போது, அதாவது வராமல் இருக்கும் போது, சரிதானே? அதாவது ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அலுவலகத்துக்கு வர வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வேலை நாளிலும் அவர் கட்டாயமாக வர வேண்டும். அவருடைய லீவு முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் வராம விட. ஒருவருடைய லீவு முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு வேலை நாளிலும் ஒரு உத்தியோகத்தர் கட்டாயம் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலாவது கடமைக்கு சமூகம் அளிப்பது அவருக்கு கடினமாக இருக்கும்போது அவ்வாறு வர இயலாமை தொடர்பில் முன்கூட்டியே தொடர்புடைய அதிகாரிக்கு அவர் அறிவித்து அந்த வேலைகளை, அவர் ஆற்ற வேண்டிய வேலைகளை செய்விப்பதற்கு அதிகாரி மாற்று நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இவர் செய்வித்துக் கொள்ள வேண்டும். இது விளங்குது தானே? முதலாவது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒவ்வொருவருமே அவர்களுடைய லீவு முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காத சந்தர்ப்பத்தில் லீவ் எடுக்காத இல்லாமல் அவர் கட்டாயமா அலுவலகத்துக்கு வர வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு வர முடியாம போயிட்டது என்று சொல்லி சொன்னால் அவர் செய்ய வேண்டியது முன்கூட்டியே இன்றைக்கு நான் வர முடியாம இருக்கிறேன் என்பது தொடர்பில் உரிய அதிகாரிக்கு அறிவித்து அந்த வேலையை உரிய அதிகாரி வேறு ஒருவரை கொண்டு செய்விப்பதற்குரிய நடவடிக்கை அவர் செய்ய வேண்டும். லீவு அங்கீகரிக்கப்படாமல் தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அலுவலகத்துக்கும் சமூகம் அளிக்க முடியாமல் இருக்கின்ற வேளையில தன்னுடைய வர இயலாமை தொடர்பாக 24 மணி நேரங்களுக்குள்ள நிறுவன தலைவருக்கு அறிவிப்பது ஒரு உத்தியோகத்தருடைய பொறுப்பு. இப்ப இந்த 3 பாயிண்ட்ஸை நாங்கள் சொல்லிட்டு தான் பதவி விருதாக்கள் என்னங்கிற உலகத்துக்கு போக வேண்டி இருக்கும். முதல்ல சொல்லுகிறோம், ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அவருடைய லீவு முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பம் தவிர்த்த ஏனைய எல்லா வேலை நாட்களிலும் கட்டாயமாக அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். 2வது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வாறு சமூகம் அளிப்பதற்கு அவருக்கு கடினமாக இருக்கும்போது முன்கூட்டியே தன்னுடைய வர இயலாமை தொடர்பில் உரிய அதிகாரிக்கு அறிவித்து அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை வேறு ஒருவர் மூலமாக செய்வித்துக் கொள்வதற்கு மேலதிகாரிக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். முன்கூட்டியே சொன்னால் தானே மேலதிகாரி அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்வார். இப்ப 2வது போயிட்டு திருப்பி சொல்லுகிறேன், எந்த ஒரு நேரத்தில் ஆயினும் கடமைக்கு சமூகம் அளிப்பது கடினமாக காணப்படும் உரிய அதிகாரிக்கு முன்கூட்டியே அறிவித்து உரிய வேலையை செய்வதற்கு அவர் மாற்று நடவடிக்கை எடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். 3வது, லீவும் அனுமதிக்கப்படாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடமைக்கும் சமூகம் அளிக்க முடியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்துல 24 மணி நேரங்களுக்கு உள்ளாக 24 மணி நேரத்திற்கு உள்ளாக தன்னுடைய வர இயலாமை தொடர்பில் மேலதிகாரி அல்லது நிறுவன தலைவருக்கு அறிவிக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் கருத்தில் கொள்ளலாம். நிறுவன தலைவருக்கு அறிவிக்காமல் கடமைக்கு வராமல் இருக்கின்ற ஒரு உத்தியோகத்தர் எவர், மேலே நாங்கள் சொன்னது போல நிறுவன தலைவருக்கு அறிவிக்காமல் கடமைக்கு வராமல் இருக்கும் எந்த ஒரு உத்தியோகத்தரும் தானாக தன்னுடைய பதவியை வெறிதாக்கியவராக கருதப்பட வேண்டும். அதாவது தன்னுடைய சுய விருப்பின் பேரில் பதவியை விட்டு விலகி சென்றவராக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து சில வேளைகள்ல உங்கள்கிட்ட கேட்கலாம், பதவி வெறிதாக்கல் என்பதால் கருதுவது யார்? பதவி வெறிதாக்கல் என்பதால் கருதப்படுவது யார்? அப்ப நீங்க முதல் சொல்லணும், அரசாங்க உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் அவருடைய லீவு முறையாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பம் தவிர ஏனைய ஒவ்வொரு வேலை நாளிலும் கட்டாயம் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டும்.
இரண்டாவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது கடமைக்கு சமூகம் அளிப்பது கடினமாக இருக்கும் போது அவ்வாறு வர இயலாமல் இருப்பதை பற்றி முன்கூட்டியே அறிவித்து உரிய கடமைகளை வேறு ஒருவர் மூலம் செய்விப்பதற்கு உரிய அதிகாரிக்கு ஒத்தாசை புரிதல் அவசியம். மூன்றாவது, லீவு அங்கீகரிக்கப்படாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்க இயலாமல் இருக்கும் போது 24 மணித்தியாலங்களுக்குள் தன்னுடைய தன்னுடைய கடமை தொடங்கும் நேரத்தில் இருந்து 24 மணித்தியாலங்களுக்குள் வர இயலாமை பற்றி ஏதாவது விதத்தில் நிறுவன தலைவருக்கு அறிவிப்பது உத்தியோகத்தினுடைய பொறுப்பு. நான்காவது, இவ்வாறு விடுமுறை அங்கீகரிக்கப்படாமலும் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாதிருப்பது தொடர்பாக அறிவித்தல் வழங்காமலும் கடமைக்கு வராமல் இருக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் தானாகவே தன்னுடைய பதவியை வெறிதாக்கியவராக கருதப்படும் அல்ல கருதப்படுதல் வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உத்தியோகத்திற்கு பதவி வெறிதாக்கல் கடிதம் வழங்கப்படுகிறது. பதவி வெறிதாக்கல் கடிதம் வழங்கப்படுகிறது. அடுத்தது உபஸ்பாட் கேள்வி, ஒற்ற கேள்வியா கேட்கலாம் பாருங்க. பதவி வெறிதாக்கல் கடிதம் வழங்கப்படுகின்ற படிவம், எந்த படிவத்தில் பதவி வெறிதாக்கல் கடிதம் வழங்கும் என்று கேட்டால் நாங்கள் சொல்ல வேணும், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 14 உள்ள மாதிரிக்கு அமைவாக வழங்கப்படுகிறது. பதவி வெறிதாக்கல் கடிதம் எவ்வாறு அனுப்பி வைக்கப்பட வேணும் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல வேணும், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 14க்கு அமைவாக தயாரிக்கப்பட்டு பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தல் வேண்டும். இப்படி ஒரு புள்ளியாக அல்ல 2 புள்ளியாக ஒரு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, பதவி வெறிதாக்கல் கடிதத்தை வழங்கத்தக்க அதிகாரிகள் யார்? யார் பதவி வெறிதாக்கல் கடிதத்தை வழங்கலாம்? இப்போ பல பேர் சொல்லுகிறது நியமன அதிகாரி தான் வழங்கலாம் என்று சொல்லி, அப்படி அல்ல. சரிதானே? பதவி வெறிதாக்கல் கடிதம் வழங்கக்கூடியவர்கள் நியமன அதிகாரி, உத்தியோகத்தருடைய நியமிப்பு செய்யும் அதிகாரி, அவர்தான் நியமன அதிகாரி. திணைக்கள தலைவர், திணைக்களத்தின் மாகாண அலுவலக தலைவர், மாவட்ட அலுவலகத்தின் தலைவர், பிரதேச அலுவலகத்தின் தலைவர், நிறுவன தலைவர் ஆகியோர் பதவி வெறிதாக்கல் கடிதத்தை அனுப்பி வைப்பது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கும். பதவி வெறிதாக்கல் கடிதத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? பதவி வெறிதாக்கல் அறிவித்தல் வழங்கும் அதிகாரம் பெற்றவர்கள் யார் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது, முதலாவது உத்தியோகத்தருடைய நியமன அதிகாரி, இரண்டாவது திணைக்கள தலைவர், 3 திணைக்களத்தின் மாகாண அலுவலக தலைவர், மாவட்ட அலுவலகத்தின் தலைவர், பிரதேச அலுவலகத்தின் தலைவர். நாங்கள் இது 3ஐயும் சேர்த்து ஒன்றாகத்தான் போட்டுருக்காங்க. திணைக்களத்தின் மாகாண அல்லது மாவட்ட அல்லது பிரதேச அலுவலகத்தின் தலைவர். நிறுவன தலைவர் நியமன அதிகாரி தவிர்ந்த ஏனையவர்களால் பதவி வெறிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்படும் போது அந்த அறிவித்தலின் பிரதியை நியமன அதிகாரிக்கும் பிற இயைபுள்ள அதிகாரிகளுக்கும் பிற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்ப வேண்டும். நியமன அதிகாரி வழங்கும் போது அந்த பிரச்சனை இல்லாதான் போகும். நாங்கள் ஒழுங்குன்னு சொல்லிக் கொண்டு வரோம், மேலே இருந்த நியமன அதிகாரி. அடுத்ததாக திணைக்கள தலைவர் வழங்குகிறதாக இருந்தால் திணைக்கள தலைவர் கொப்பி போடுவோட நியமன அதிகாரி. திணைக்களத்தின் மாகாண அலுவலர் மாகாண அலுவலகத்தின் தலைவர் வழங்குவாராக இருந்தால் அவர் திணைக்கள தலைவருக்கும் நியமன அதிகாரிக்கும் பிரதியிடுவார். சில மாவட்ட அலுவலகத்தின் தலைவர் என்றால் அவர் மாகாணம், அதே போல திணைக்களத்தின் தலைவர், நியமன அதிகாரி ஆகியோருக்கு கொப்பி.
சரிதானே பிரதிகளை அனுப்ப வேண்டி இருக்கும். அப்ப இந்த விடயத்தை தான் நாங்க பார்க்கணும். நிறுவன தலைவரால், அவர் பணியாற்றுகிற நிறுவனத்தினுடைய தலைவரால் பதவி விருதாக்கள் கடிதம் வழங்கப்படுமாக இருந்தால் அவர் திணைக்களத்தினுடைய தலைவருக்கு, அதே போல நியமன அதிகாரிக்கு பிரதிகளை அப்ப தொடர்புள்ள யார் யார் சம்பந்தப்படுகிற சில வேலைகள் ஒரு நிறுவன தலைவர் வழங்கும் போது அங்க பிரதேச அலுவலகமோ மாவட்ட அலுவலகமோ இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பேன். பிரதேச அலுவலகம் மாவட்ட அலுவலகம் இல்லாவிட்டால் அவர் திணைக்கள தலைவருக்கும் நியமன அதிகாரிக்கும் பிரதியை வழங்குவார். இப்போ இந்த 214வது உறுப்புரையில பல சிறிய கேள்விகள் சுற்றி வளைச்சு எங்கள்கிட்ட கேட்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஒரு உத்தியோகத்தர் எப்போது பதவியை பெரிதாக்கியவராக கருதப்படுகிறார் என்ன நாங்க மேலே குறிப்பிட்டுள்ளது என்ற காரணம் எழுதுறதோ அப்படி இல்லை. விடுமுறை அங்கீகரிக்கப்படாமலும் கடமைக்கு சமூகம் முடிக்க முடியாமை தொடர்பில் நிறுவன தலைவருக்கு அறிவிக்காமலும் கடமைக்கு வராமல் இருக்கும் உத்தியோகத்தர் தன்னுடைய பதவியை பெரிதாக்கியவராக கருதப்பட வேண்டும். எப்போது உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய பதவியை பெரிதாக்கியவராக கருதப்படுகிறார், அந்த ரெண்டு விடயத்தையும் சொல்லணும். கொண்டு ஒரு உத்தியோகத்தருடைய விடுமுறை அனுமதிக்கப்படாமலும், இரண்டாவது கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாமை தொடர்பாக கடமையை தொடங்கும் நேரத்திலிருந்து 24 மணித்தியாலங்களாக பலவீனம் பற்றி நிறுவன தலைவருக்கு அறிவிக்காமலும் கடமைக்கு வராமல் இருக்கும் உத்தியோகத்தர் தானாகவே பதவியை பெரிதாக்கியவராக கருதப்பட வேண்டும். இரண்டாவது, பதவியை பெரிதாக்கிய உத்தியோகத்தர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட வேண்டிய முறை. பதவி பெரிதாக்கல் அறிவித்தல் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பின்னிணைப்பு 14 உள்ள மாதிரிக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டு பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தல் வேண்டும். பதவி பெரிதாக்கல் அறிவித்தலை வழங்கும் அதிகாரம் பெற்றவர்கள் யார்? உத்தியோகத்தருடைய நியமன அதிகாரி அல்லது திணைக்கள தலைவர் அல்லது திணைக்களத்தின் மாகாண மாவட்ட பிரதேச அலுவலகத்தின் தலைவர் அல்லது நிறுவன தலைவர். நியமன அதிகாரி தவிர்ந்த ஏனையோரால் பதவி பெரிதாக்கல் கடிதம் வழங்கப்படும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை ஒன்று சொல்லப்பட்டு, எப்படி நியமன அதிகாரி தவிர்ந்த ஏனையவர்களால் அல்லது வேறொரு அதிகாரியால் பதவி பெரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தால் அந்த அறிவித்தலின் பிரதியினை நியமன அதிகாரிக்கும் பிற தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் அனுப்புதல் வேண்டும். அடுத்தது 215வது உறுப்புல பதவி பெரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் தொடர்பில் மேற்கொள்ளக்கூடாத கருமங்கள் எவை? பதவி பெரிதாக்கல் கடிதம் வழங்கப்பட்டால் அந்த உத்தியோகத்தர் தொடர்பில் என்ன நடவடிக்கை செய்யக்கூடாது? இப்ப இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன், கவனிங்க. இப்படி நேரடியாக கேள்வி கேட்க மாட்டேன். அங்க ஒரு கதையை சொல்லுவார்கள். இப்படி சுப்பிரமணியம் ஒரு ஆள் இந்த மாதிரி லீவ் எடுக்கல, லீவு அனுமதி பெற இல்லை, அவர் 3 நாளா கடமைக்கு சமூகம் அளிக்கல, வெள்ளிக்கிழமை கடமைக்கு சமூகம் அளிக்க இல்லை, திங்கட்கிழமை அலுவலகம் நேரத்தின் போதும் அவர் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போட்டு இது தொடர்பாக நீங்கள் உதவி பிரதேச செயலர் என கருதி தங்களிடம் பிரதேச செயலர் இதை பற்றி கலந்துரையாடுவார் என்று சொல்லிட்டு முதலாவது கேள்வி கேட்பாங்க. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த உத்தியோகத்தர் மீது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை யாது? சரியா? இரண்டாவது, அதற்கென அந்நடவடிக்கையோடு தொடர்புடைய படிவம் என்ன? இப்படித்தான் கேட்டுக்கொண்டு வருவார். இதுல இருக்கிறது அப்படியே எழுதுற மாதிரியாக இருக்காது. நீங்கள் அந்த பெயரோ உத்தியோகத்தருடைய பெயர் நிறுவனம் இவற்றை பாவித்து நீங்கள் எழுத வேண்டி இருக்கு. சரிதானே? அவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அதிகாரமுடைய தரப்பினர் யார் என்று கேட்பாங்க. பதவி பெரிதாக்கல் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அதிகாரமுள்ள தரப்பினர் யார் என்று சொல்லியாச்சு. சரிதானே? குறித்த அலுவலர் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள கூடாத விடயங்கள் அல்ல, குறித்த அலுவலருக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடாத நடவடிக்கைகள் எவை என்று
அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று கேட்பார். அப்ப பதவி வரிதாக்கியவராக கருதப்படுகிற குறித்த அலுவலருக்கு அவருடைய பெயரை போட்டு இங்க எழுதணும். அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்குதல், அதாவது குற்றச்சாட்டுகளை சுமத்துவது, அல்லது விடுமுறை பெற்றுக் கொள்ளாமல் கடமைக்கு வராமல் இருந்ததற்கான காரண விளக்கம் கேட்பது செய்யக்கூடும். பதவி வரிதாக்கியவராக கருதப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்கவோ அல்லது லீவை பெற்றுக்கொள்ளாது கடமைக்கு வராமல் இருத்தல் தொடர்பாக விளக்கம் கோருதலோ செய்யக்கூடாது. குறித்த அலுவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்யக்கூடிய காலப்பகுதி எவ்வளவு? சரிதானே? அவர் மேன்முறையீடு செய்யக்கூடிய காலப்பகுதி பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள். அப்படி பதவி வரிதாக்கிய ஒருவர் தான் கடமைக்கு வராததற்கான காரணங்கள் பற்றி அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில், அவர் விரும்பினால், நீங்கள் கேட்க தேவையில்லை, அவருக்கு விளக்கம் தர சொந்த விருப்பத்தின் பேரில் எழுத்திலான விளக்கம் ஒன்றை தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு வழங்கி மீள சேவையில் நியமிக்குமாறு மேன்முறையீடு ஒன்றை செய்ய முடியும். மேன்முறையீடு ஒன்றை செய்ய முடியும். அவ்வாறு அவர் முன்வரும்போது ஒழுக்காற்று அதிகாரி அவருடைய விளக்கத்தை கவனத்தில் எடுத்து உரிய விதிகளின் பிரகாரம் அவருடைய விளக்கத்தை கருத்தில் எடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளும். இது யார் செய்ய வேணும்? அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி. இதுல நடைமுறையில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பல பேர் பதவி வரிதாக்கல் கடிதம் வழங்கினால் அந்த நிறுவனத்தினுடைய தலைவருக்கு, தான் எங்க வேலை செய்தாரோ அந்த நிறுவனத்தினுடைய தலைவருக்கு ஊடாக இவ்வாறு தன்னுடைய மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் இருக்கு. ஒருபடிய ஞாபகம் வச்சிருந்தோ, சரியான முறைமை அது அல்ல. ஒரு உத்தியோகத்தர் பதவி வரிதாக்கப்பட்டுட்டால் இப்போ அவருக்கும் அலுவலகத்துக்கும் தொடர்பு இல்லை. அவர் தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு நேரடியாக அந்த மேன்முறையீட்டை செய்யலாம். அவர் இப்போ பணியாற்றிய நிறுவனத்துக்கு கூடாக அதை கொடுக்க தேவையில்லை. பல பேர் இப்போதும் அந்த நிறுவனத்துக்கு கூடாக அதை வழங்க வேணும் என்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது சரியான நடைமுறை அல்ல. அதை விளங்கி வச்சுக்கொள்ளும். சரிதானே? இப்போ ஒரு உத்தியோகத்தர் பதவி வரிதாக்கல் அறிவித்தலை பெற்ற ஒரு உத்தியோகத்தர் தான் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்ததற்கான காரணத்தை எழுத்து மூலமாக, அந்த காரண விளக்கத்தை எழுத்து மூலமாக தானே விரும்பி தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு, அதாவது அவர் சேவையில இருந்தபோது யார் அவருடைய ஒழுக்காற்று அதிகாரியோ, இப்ப அவருக்கு அதிகாரி ஒருத்தரும் இல்லத்தானே, அவர் இப்ப சேவையில இருந்து நின்றுட்டார், தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு அவர் நேரடியாக மேன்முறையீடு செய்ய முடியும். உரிய விதிகளுக்கு அமைவாக ஒழுக்காற்று அதிகாரி அந்த விளக்கத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொண்டார். சரியா? 216வது உறுப்பினருக்கு பாருங்க, காலப்பகுதி 3 மாதம். அதுவும் உங்களுக்கு தெளிவா தெரியும். பதவி வரிதாக அறிவித்தல் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாத காலம். தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்ததற்கான காரணங்களை பற்றிய விளக்கம் ஒன்றை தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு வழங்கி மீள சேவையில் நியமிக்கும்படி மேன்முறையீடு ஒன்றை செய்யலாம். அவ்வாறு செய்யும் சந்தர்ப்பத்தில் ஒழுக்காற்று அதிகாரி உரிய ஒழுக்காற்று விதிகளின் பிரகாரம் அவருடைய விளக்கத்தை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். பதவி வரிதாக்கலுக்கு எதிராக செய்யப்படும் மேன்முறையீடு தொடர்பில், பதவி வரிதாக்கலுக்கு எதிராக செய்யப்படும் மேன்முறையீடு தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள், ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள். ஒன்று, மேன்முறையீட்டில் உள்ள விடயங்களின் பிரகாரம் உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தது ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்களின் அடிப்படையில் என ஒழுக்காற்று அதிகாரி கருதும் போது, மேன்முறையீட்டில் உள்ள விடயங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்ததற்கு நியாயமான காரணங்கள் உள்ளது
என ஒழுக்காற்று அதிகாரி கருதும் போது, ஒழுக்காற்று அதிகாரிக்கு தென்படும் போது, உத்தியோகத்தர மீள சேவையில் அமர்த்த கட்டளை இடலாம். அவ்வாறு கட்டளையிடும் போது 4 முறைமைகள் பின்பற்றப்படும். ஒழுக்காற்று அதிகாரியினால மீள சேவைக்கு அமர்த்தும் போது 4 விதமான முறைமைகளை அவர் பின்பற்றலாம். ஒன்று, பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனைகளுடன் மீள சேவைக்கு அமர்த்தும். 2வது, பொருத்தமான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மீள சேவைக்கு அமர்த்தும். 3, பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனைகள் மற்றும் பொருத்தமான நிபந்தனைகளோடு சேவைக்கு அமர்த்தும். 4வது, தண்டனைகள் நிபந்தனைகள் இன்றி, தண்டனைகளோ நிபந்தனைகளோ இல்லாமல் சேவைக்கு அமர்த்தல். கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தது ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்களின் அடிப்படையில் என்று ஒழுக்காற்று அதிகாரிக்கு தென்படும் போது 4 முறையில் உத்தியோகத்தரை மீள சேவைக்கு அமர்த்தலாம். அந்த 4 முறைகள் இருக்குது. சரிதானே? 4 விதமாக அந்த கடமைக்கு அவர் அமர்த்தப்படுது. இவ்வாறு சேவையில் அமர்த்தப்பட்ட உத்தியோகத்தர் சேவையில் இல்லாதிருந்த காலப்பகுதி தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேள்வி. பதவி விருதாக்கப்பட்ட உத்தியோகத்தர் சேவையில் இல்லாது இருந்த காலப்பகுதி ஒன்று இருக்கும் தானே. அவர் வேலைக்கு வராவிட்டதுல இருந்து அப்பீல் பண்ணி திரும்ப அவர் வேலைக்கு அமர்த்தப்பட்ட காலம் வரைக்குமான ஒரு இடக்கால பகுதியில அவர் இப்ப சேவையில இருக்கு. அந்த காலத்தை என்ன செய்ய போறீங்க? உத்தியோகத்தர் சேவையில் இல்லாமல் இருந்த காலத்தை சம்பளமற்ற விடுமுறை கால பகுதியாக கருத வேண்டும். அந்த காலப்பகுதி அவருக்கு இருந்த பழைய லீவுகளில் கழிக்கலாம், மெடிக்கல் செட்டில் பண்ணலாம், அப்படி ஒன்றும் எடுக்கக்கூடாது. பிஓபி சேவை பண்ணப்பட்ட அந்த காலப்பகுதியை நாங்கள் எடுக்க வேணும். அவருக்கு சம்பளமற்ற விடுமுறை காலப்பகுதியாக எடுக்க வேண்டும். அந்த காலப்பகுதியை பதவி உயர்வுக்கோ ஓய்வூதிய நலனை கணிப்பிடுவதற்கோ சம்பள ஏற்றங்களை வழங்குவதற்கோ வேறு எந்த விதமான நலன்களை வழங்குவதற்கோ உரிமை உள்ள ஒரு காலப்பகுதியாக கருத்தில் கொள்ளக்கூடாது. அந்த காலப்பகுதி நோபே லீவாக எடுக்கணும். அதுக்கு இன்கிரிமெண்டோ பென்ஷனோ ப்ரொமோஷனோ அல்லது வேறு விதமான ஏதாவது பெனிஃபிட்ஸோ அந்த காலப்பகுதியை உள்ளடக்கி கொடுக்கக்கூடாது. சரிதானே? முக்கியமான கேள்விகள் எல்லாம் இதுக்கே இருக்குது. சின்ன சின்ன கேள்விகளாக கேட்டுக்கொண்டு வரலாம். சில வேளைகள் ஒரு பெரிய கட்டுரை கேள்வியே கேட்கலாம். பதவி வரிதாக்கல் தொடர்பான முக்கியமான அம்சங்களை விளங்கப்படுத்தி சொல்லுங்க. அவருக்கு ஒரு ஆலோசனை வழங்கும் போது நீங்கள் எவ்வாறான விடயங்களை பதவி வரிதாக்கல் தொடர்பாக யார் ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார், பதவி வரிதாக்கல் தொடர்பாக விளக்கம் அளித்து அதன் நடைமுறைகள் தொடர்பாக எவ்வாறான முக்கிய அம்சங்களை நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க என்று கேட்டு விட்டாங்க. நீங்க முழுவதையும் எழுத வேண்டி வரும். கட்டுரை கேள்வியாக 8 மார்க்ஸுக்கு வரலாம். சரிதானே? எல்லாத்தையும் படிச்சு வைக்கணும். துண்டு துண்டாகவும் படிக்க வேணும், முழுமையாகவும் சொல்லி பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறது, ஒரு தலையங்கத்தை எடுத்து படித்தால் அந்த தலையங்கம் தொடர்பில் உங்களால் ஒரு சிறிய உரை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஞாபக அடுக்குகள்ல அந்த விஷயத்தை பொருத்தி கொள்ள வேணும். இப்ப பதவி விருதாக்கள் என்று சொல்லி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் சொல்ல போறீங்கள் என்று சொல்லி குறிச்சு வைக்க. இப்ப முதலாவது, உத்தியோகத்தர் ஒருவர் விடுமுறை அனுமதிக்கப்படாவிட்ட கட்டாயமா கடமைக்கு சமூகம் அளிக்க வேணும் என்பதில் ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு படியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க படித்து வைத்திருக்க வேணும். இயலுமான வரைக்கும் இதுல இருப்பது போன்ற வசனங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறது அதனுள்ளதாக. இந்த காலப்பகுதி தொடர்பாக ஒருவர் அது சில வேளையில அவருடைய மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால், நாங்கள் முதல் சொன்ன கதையை சொல்றேன், அந்த குறித்த உத்தியோகருடைய மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் சேவையில் இல்லாது இருந்த காலப்பகுதி தொடர்பில் எவ்வாறான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். அவர் சேவையில் இல்லாதிருந்த காலப்பகுதி தொடர்பில் எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நீங்க சொல்ல வேணும், உத்தியோகத்தர் சேவையில் இல்லாமல் இருந்த காலப்பகுதியை சம்பளமற்ற விடுமுறை காலப்பகுதியாக கருத வேண்டும். அத்துடன் அந்த காலப்பகுதியை எந்தவித பதவி உயர்வுக்கோ ஓய்வூதிய நலன்களை கணிப்பிடுவதற்கோ
அல்லது சம்பள ஏற்றங்களை வழங்குவதற்கோ அல்லது வேறு எந்த விதமான நலன்களை வழங்குவதற்கோ உரிமை உள்ள ஒரு காலப்பகுதியாக கருத்தில் கொள்ளுதல் ஆகாது என்று சொல்லி விளக்கம் அளிக்க வேண்டும். அடுத்தது ரெண்டு முடிவெடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறோம். இப்ப பாருங்க, இதுக்குள்ளேயே 4 புள்ளிக்கு கேள்வி கேட்கலாம். பதவி விருதாக்கள் அறிவித்தலுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் மேன்முறையீடு தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள் எவை? அப்போ 2 வகையான தீர்மானங்களை மேற்கொள்ளலாம். அவங்களுக்கு அது விளங்க வேண்டும். 2 வகையான தீர்மானங்களை மேற்கொள்ளலாம். இப்ப நாங்கள் கொஞ்சம் விளக்கமா வடிவா பார்த்து கொண்டு வரப்போம். சரிதானே? மேன்முறையீடு தொடர்பில் அவருக்கு 2 விதமான தீர்மானங்களை எடுக்க. சரியா? 2 விதமான தீர்மானங்களை எடுக்க. அப்ப முதலாவது தீர்மானம் என்ன என்று சொல்லி நாங்கள் எழுத போகிறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களின் அடிப்படையில் அவர் சேவைக்கு சமூகம் அளிக்காது இருந்தார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களின் அடிப்படையில் அவர் கடமைக்கு சமூகம் அளிக்காது இருந்தார் என்பதை நியமன அதிகாரி, ஒழுக்காற்று அதிகாரி, என்ன நியமன அதிகாரி தான் இங்க ஒழுக்காற்று அதிகாரி. ஒழுக்காற்று அதிகாரி ஏற்றுக்கொள்ளும் போது கீழ்வரும் 4 வழிமுறைகளில் அவரை மீள சேவைக்கு அமர்த்தலாம். 1, பொருத்தமான தண்டனைகளோடு. 2வது, பொருத்தமான நிபந்தனைகளோடு. 3வது, பொருத்தமான தண்டனைகள் மற்றும் நிபந்தனைகளோடு. 4வது, பொருத்தமான தண்டனைகளோ நிபந்தனைகளோ இல்லாமல் சொல்லி. அடுத்தது அதிலேயே வச்சு விளங்கப்படுத்தும். இந்த முதலாவது விஷயத்துக்கே வச்சு விளங்கப்படுத்த போகும். அவ்வாறு அவர் கடமைக்கு அவ்வாறு பதவியில் அமர்த்தப்படும் போது, பதவியில் அமர்த்தப்படும் போது அவர் சேவைக்கு சமூகம் அளிக்காது இருந்த காலப்பகுதி தொடர்பில் சம்பளமற்ற விடுமுறையாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை ப்ரொமோஷனுக்கோ என்ன சொன்னாங்க, பதவி உயர்வு, வேதனை ஏற்றங்களை வழங்குதல், ஓய்வூதிய நலன்களை கணித்தல், வேறு நலன்கள் போன்ற விடயங்கள்ல ஏற்புடைய காலப்பகுதியாக கருதக்கூடாது. இது இவ்வளவு முதலாகும். அடுத்த 2வது விடயமாக நீங்க எழுதுறீங்க, அவருடைய மேன்முறையீட்டில் கூறப்பட்ட காரணங்கள். மேன்முறையீட்டில் கூறப்பட்ட காரணங்கள், வேலைக்கு கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தது தொடர்பில் மேன்முறையீட்டில் கூறப்பட்ட காரணங்கள் பொருத்தமற்றவை என்று கருதும் போது, அவை பொருத்தமற்றவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை என கருதும் போது உத்தியோகத்தர மீள பதவியில் அமர்த்துகின்ற மேன்முறையீட்டினை நிராகரிக்கலாம். இது 2வது விடை. உத்தியோகத்தர மீள சேவையில் அமர்த்துவதற்கான மேன்முறையீட்டு கோரிக்கையினை நிராகரிக்கலாம். அவ்வாறு நிராகரிக்கும் போது அதற்கான காரணங்களை உரிய கோப்பில், அவ்வாறு தீர்மானம் மேற்கொள்ளப்படுவதற்கான காரணங்களை உரிய கோப்பில் பதிவு செய்தல் வேண்டும். அத்தோடு மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படாமை தொடர்பாக மேன்முறையீட்டாளருக்கு முறையாக அறிவிக்கவும் வேண்டும். இது 2வது விடயம். சரிதானே? இப்ப விளங்கிட்ட பிள்ளைகளுக்கு? இப்போ இதே ஒரு கேள்வியாக கேட்கலாம். இதுக்குள்ளேயே ஒரு கட்டுரை கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்ட புள்ளி கொடுக்கலாம் சில நேரங்கள். எங்க இருந்து இந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்? பதவி விருதாக்கள் அறிவித்தல் வழங்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் மேன்முறையீடு செய்யும் முறைமை மற்றும் அது தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள், இதை உள்ளடக்கியதாக பாருங்க. எங்க நாங்க பார்க்கிறோம், 216வது உறுப்புரையில இருந்து நாங்கள் இந்த விடயத்தை சொல்ல வரும். மேன்முறையீட்டாளர் என்று சொல்லுகிறது மேன்முறையீடு செய்கிற நபரை சொல்லுகிறோம். மேன்முறையீடு செய்வது யாருக்கு என்றால் ஒழுக்காற்று அதிகாரிக்கு செய்ய போறோம். அந்த ஒழுக்காற்று அதிகாரி பெரும்பாலும் நியமன அதிகாரியாகத்தான் இருப்பார்.
உங்களுக்கு தெரியும், ஒரு உத்தியோகத்தருடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய 5 விடயங்களையும் கையாளும் போது அவர்களுக்கு 5 விதமான பெயர்கள் வழங்கப்படலாம். நியமனம் வழங்கப்படும் போது அந்த அதிகாரி நியமன அதிகாரி என அழைக்கப்படும். அதே போல பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவற்றை செய்யும் போது சில வேளைகள்ல நிர்வாக அதிகாரி என சொல்லப்படுவது உண்டு. சில சேவைகளுக்கு நியமன அதிகாரியும் நிர்வாக அதிகாரியும் வேறுபடுவார்கள். சரிதானே? அதுக்கு பிறகு ஒழுக்காற்று நடவடிக்கை செய்கிற போது அந்த உத்தியோகத்தரை நாங்கள் சொல்லுகிறது, அந்த அதிகாரியை சொல்லுகிறது நாங்கள் ஒழுக்காற்று அதிகாரி. அந்த நேரத்தில் அவரை நியமன அதிகாரின்னு சொல்றதில்ல, பெரும்பாலும் நியமன அதிகாரி தான் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். பொதுவாக சில விசேட சந்தர்ப்பங்கள் இருக்குது, மற்றபடி பொதுவாக நியமன அதிகாரி தான் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். சரி, இப்ப நான் விடயத்துக்கு வருகிறேன். பதவி வரிதாக்கல் உத்தியோகத்தர் ஒருவர், பதவி வரிதாக்கல் கடிதம் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர், மேன்முறையீடு செய்தல் மற்றும் அது தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள். இந்த விடயத்தை நீங்க எழுத வேண்டியிருந்தால், முதலாவது 216வது விஷயத்தை சொல்ல போறீங்க. என்ன? பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள்ள பதவி வரிதாக்கப்பட்ட உத்தியோகத்தராலே அவருடைய சுய விருப்பின் பேரில் தான் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்ததுக்கான காரணத்தை எழுத்து மூலமான விளக்கம் ஒன்றை தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு வழங்கி தன்னை மீள சேவையில் நியமிக்கும்படி மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்கலாம். அடுத்த சொல்றோம், அடுத்த ஆர்டிகளுக்கு போயில, நான் அதுக்கு மேலேயே 2 தான் சொல்றேன். உரிய ஒழுக்காற்று விதிகளின் பிரகாரம் அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட விளக்கத்தை கவனத்துக்கு எடுத்துக் கொள்வது ஒழுக்காற்று அதிகாரியின் பொறுப்பாக இருக்கும். சரிதானே? முறையான ஒழுக்காற்று விதிகள் இருக்குது. அப்ப ஒழுக்காற்று விதிகளின் பிரகாரம் ஒழுக்காற்று அதிகாரி அவருடைய விளக்கத்தை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வதாக திருப்பி சொல்ல போறோம், மேன்முறையீட்டில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து பார்த்து கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களின் அடிப்படையில் நிகழ்ந்துள்ளதாக கருதினால் அவர் 4 முறைமையில உத்தியோகத்தரை மீள சேவைக்கு அமர்த்தலாம். அந்த பகுதியை சொல்லக்கூடிய பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனை, பொருத்தமான நிபந்தனை, பொருத்தமான ஒழுக்காற்று தண்டனை நிபந்தனையும், தண்டனை நிபந்தனை என்பவை இல்லாமல். அதுக்கு பிறகு காலப்பகுதியை சொல்ல போறீங்க. மீண்டும் சேவையில் அமர்த்தப்பட்ட உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்த காலம் தொடர்பாக சம்பளமற்ற விடுமுறை காலமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த காலப்பகுதியை பதவி உயர்வு, ஓய்வூதிய கணிப்பீடு, சம்பள ஏற்றங்கள், வேறு நலன்கள் ஆகியவற்றை கணிப்பிடும் போது கருத்தில் கொள்ளப்படுகிறது. அடுத்த விடயமா நாங்க சொல்ல போறோம், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்மானிக்கும் போது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்மானிக்கும் போது முதலாவது அதற்கான காரணங்களை இல்ல போட வேண்டும், கோவையில் விவரமாக குறிப்பிட வேண்டும். சரிதான்? மேன்முறையீட்டில விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒழுக்காற்று அதிகாரி கருதும் போது அவரை மீள பதவியில் அமர்த்துவதை மறுக்கலாம். அவ்வாறு மறுக்கும் சந்தர்ப்பத்தில் தான் அந்த தீர்மானம் எடுத்ததற்கான காரணங்களை விவரமாக கோவையில குறிக்க வேண்டும். எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக மேன்முறையீட்டாளருக்கு, அதாவது அந்த பதவி விருதாக்கப்பட்ட உத்தியோகத்தில் அறிவிக்க வேண்டும். அவருடைய மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது தொடர்பில் அவருக்கு அறிவிக்கவும் வேண்டும். சரியா? அடுத்த பகுதியை பாருங்க. பதவி வரிதாக்கல் அறிவித்தல் ஒன்றும் முறைப்படி அந்த உத்தியோகத்திற்கு கிடைக்க, அவருக்கு பதவி வரிதாக்கல் அவருக்கு வராவிட்டார், அவர் இப்ப வேலைக்கு வர போறோம்னு கேட்கிறேன் அப்படின்னு நடக்கிறது. அதைத்தான் நாம போட்டுருக்காங்க. உத்தியோகத்தர் வேலைக்கு வரையில, ஆனா இதையும் விஓபி பண்ணல, இவ்வளவு காலம் வராவது நிற்கிறார், இப்ப என்ன செய்யறது என்று சொன்னால் அவர் ஒரு மேன்முறையீட்டை அப்படி சமர்ப்பிக்கப்படுகிற போது உத்தியோகத்திற்கு முறையான பதவி வரிதாக்கல் அறிவித்தல் ஒன்றை வழங்கும்படி சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவருக்கோ அல்லது திணைக்கள தலைவருக்கு நியமன அதிகாரி கட்டளை இடுவார். என்னடா இன்னும் பிஓபியே கொடுக்க, பிஓபி லெட்டர் அவருக்கு கொடுக்கல,
ஏன்னா விஓபி நோட்டீஸ் கொடுக்கல. ஆனா அவர் வேலைக்கு வரையில இப்ப சொல்லியாச்சு நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்க வர வேணாம்னு சொல்லி சொல்றாங்க. இவர் போயிட்டு மேன்முறையீடு செய்யல. அப்போ நியமன அதிகாரி கேட்பார், எங்க பதவி வரிதாக்கல் அறிவித்தலை கொண்டு வாங்கோ என்று கேட்டார். பதவி வரிதாக்கல் அறிவித்தல் அவர்கிட்ட இல்லை. அப்போ தொடர்புடைய அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அல்லது திணைக்களத்தினுடைய தலைவர், நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல மாவட்ட மாகாண பிரதேச அலுவலகங்களுடைய தலைவர், நிறுவன தலைவர், யாரோ தொடர்புடைய அதிகாரிக்கு முறையான பதவி வரிதாக்கல் அறிவித்தல் ஒன்றை வழங்குங்கள் என்று நியமன அதிகாரி கட்டளை எடுக்க. அவ்வாறு வழங்கினதுக்கு பிறகு அவருடைய மேன்முறையீட்டை கருத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இப்படியான சிக்கலான இடங்களை எல்லாம் நீங்க பார்த்து வச்சிருக்கணும். கதையில அப்படி சிக்கலாக இருக்கும். அவர் வேலைக்கு சமூகம் அளிக்கையில அவர் இப்ப 2.5 மாதமா வர இல்லை, அவர் கடமைக்கு சமூகம் அளிக்காதவர் என்று கருதி அவர் தொடர்பாக அவருடைய வரவு பதிவு அடையாளங்கள், அவருடைய பிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் அழிச்சாச்சுது. அவரை மீள அலுவலகத்துக்கு சமூகம் அளித்து கேட்கிறார், நான் வர போறோம் வேலைக்கண்டு. நிறுவனத்தில் சொல்றார், நீராக பதவியை விட்டு போயிட்டு இன்னும் நீர் திரும்ப அலுவலகத்துக்கு வர இயலாது, அதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நடக்கும். அப்போ அதுல சொல்ல மாட்டார்கள் முறையான பதவி விருதாக்கள் கடிதம் அவருக்கு வழங்கப்பட இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கதைக்குள்ளே அது இருக்கும். சரிதானே? அப்ப இந்த வேளையில அவர் தன்னுடைய பதவியை மீள வழங்கும்படி கேட்டு மேன்முறையீடு செய்கிறார் தன்னுடைய நியமன அதிகாரியான ஒழுக்காற்று அதிகாரி. ஒழுக்காற்று அதிகாரி தேடி பார்க்கிறார், அவருக்குரிய முறையான பதவி விருதாக்கள் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி அவர் தேடி பார்த்தால் அவ்வாறான ஆவணம் ஒன்று அவர் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டது தொடர்பாக எழுத்தில் அமைந்த ஆவணம் எதனையும் கண்டறிய முடியவில்லை. இந்த மாதிரி கதையை சில வேளை கேட்பாங்க, இந்த விடயம் தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி நீர் என கருதி, உங்களை தான் ஒழுக்காற்று அதிகாரி என்று கருதி மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை யார் என்றால், அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்கிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு விஓபி சேவ் பண்ணப்பட்டு டாக்குமெண்ட் இருக்கும். அப்ப நீங்க சொல்லணும், பதவி வரிதாக்கல் அறிவித்தல் ஒன்றை, முறையான பதவி வரிதாக்கல் அறிவித்தல் ஒன்றை வழங்கும்படி தொடர்புடைய நிறுவன தலைவர் அல்லது திணைக்கள தலைவருக்கு நியமன அதிகாரி என்ற முறையில் நம்மால் கட்டளையிட முடியும். சரிதான்? அத்தகைய கட்டளையின் பிரகாரம் பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்டு அது கிடைத்ததன் பின்பாக அலுவலரால் செய்யப்படுகின்ற மேன்முறையீடு தொடர்பில் 215 தொடக்கம் 220 வரையான பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒழுக்காற்று அதிகாரி வழங்கிய தீர்மானம் தொடர்பில், அதாவது ஏற்றுக்கொள்ள இயலாமை தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கு பிறகு அவர் மேன்முறையீடு செய்ய மாட்டார். சில வேளையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அதுல நிபந்தனைகள் தண்டனைகள், நிபந்தனையும் தண்டனையும் சேர்த்து அப்படியாகவும் இருக்கலாம். சரிதானே? இப்ப இங்க 217 அல்லது 219, 217 என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, ஆனால் அதுல நிபந்தனைகள் தண்டனைகள் என்னமோ 217 ஏற்றுக்கொள்ளப்பட்டமை தொடர்பில் அல்லது ஏற்றுக்கொள்ளாமை தொடர்பில் 219 மறுத்தது. தீர்மானத்துக்கு எதிராக மேன்முறையீட்டை செய்யலாம். அந்த உத்தியோகத்தை யாருக்கு செய்ய வேணும்? அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு ஒன்று செய்ய வேண்டும். இது 6 மாத காலப்பகுதிக்குள்ள செய்ய வேண்டும். இந்த காலப்பகுதி எல்லாம் அவதானமா இருக்கும். மேன்முறையீடு சாதாரணமா செய்யறது ஒழுக்காற்று அதிகாரிக்கு பதவி வரிதாக்கல் கடிதம் வழங்கப்பட்டு 3 மாத காலப்பகுதிக்குள். ஒழுக்காற்று அதிகாரி வழங்கிய தீர்மானம் தொடர்பாக திருப்தி அடையாத போது அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அந்த தீர்மானம் கிடைக்க பெற்று 6 மாத காலப்பகுதிக்குள்ள அவர் மேன்முறையீடு ஒன்றை செய்து கொள்ள முடியும். அவ்வாறான மேன்முறையீடு தொடர்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழு பரிசீலித்த பின்பு ஒழுக்காற்று அதிகாரி வழங்கிய கட்டளை அல்ல தீர்மானத்தை மாற்றுவதற்கு அல்லது சில மாற்றங்களை செய்வதற்கு அல்லது அந்த கட்டளையை இல்லாமல் ஒழிப்பதற்கு
அல்லது கட்டளையை உறுதிப்படுத்துவதற்கு அல்லது ஆணைக்குழு பொருத்தமானது என கருதுகின்ற வேறொரு கட்டளையை பிறப்பிப்பதற்கு முடியும். இதுக்குள்ள ஒரு சூப்பர் கேள்வி ஒன்று இருக்கு. 223வது உறுப்புரையில ஒரு நல்ல கேள்வி ஒன்று இருக்கு. எப்படி என்றால், பதவி வரிதாக்கல் தொடர்பான மேன்முறையீட்டினை ஒழுக்காற்று அதிகாரி மேன்முறையீடு தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யப்படும் போது ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படத்தக்க நடவடிக்கைகள் இவை. அது ஆணைக்குழுவினால மேற்கொள்ளப்படக்கூடிய தீர்மானங்கள் இவை. கேள்வி விளங்குதுதானே? பதவி விருதாக அறிவித்தலை பெற்ற உத்தியோகத்தர் தன்னுடைய ஒழுக்காற்று அதிகாரிக்கு மேன்முறையீடு செய்தார். ஒழுக்காற்று அதிகாரியினால் வழங்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக மனக்குறை அடையும் போது அவர் யாருக்கு மேன்முறையீடு செய்வார்? எவ்வளவு காலத்துக்குள்ள செய்வார்? இப்படியெல்லாம் தனித்தனி கேள்வியாக இருக்கும். 6 மாத காலப்பகுதிக்குள்ள அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்வார். அத்தகைய மேன்முறையீடு தொடர்பில் அரசாங்க சேவை ஆணைக்குழு எவ்வகையில் கரும மாற்ற முடியும்? நாங்க சொல்ல வேணும், அத்தகைய மேன்முறையீடு ஒன்றை பரிசீலித்த பின்னர் அரசாங்க சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரியினால் வழங்கப்பட்ட கட்டளையை அல்லது தீர்மானத்தை 1 மாற்றலாம், 2வது ஓரளவு மாற்றங்களை செய்யலாம், 3 இல்லாது ஒழிக்கலாம், 4 உறுதிப்படுத்தலாம், 5 ஆணைக்குழு பொருத்தமானது என கருதும் வேறு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கலாம். இவ்வளத்தையும் சேர்த்து ஒரே விடையா எழுதும். ஒரு 2 புள்ளி தான் உங்களுக்கு கேட்பேன். அவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற மேன்முறையீட்டினை பரிசீலித்த பின்னர் அரசாங்க சேவை ஆணைக்குழு குறித்த ஒழுக்காற்று அதிகாரியினால் வழங்கப்பட்ட கட்டளையை அல்லது தீர்மானத்தை இனித்தான் ஒன்று ஒன்று ஒன்றா இப்ப தவற விடாமல் எழுத போறோம், மாற்றுவதற்கு அல்லது ஓரளவு மாற்றங்களை செய்வதற்கு அல்லது இல்லாது ஒழிப்பதற்கு அல்லது உறுதிப்படுத்துவதற்கு அல்லது ஆணைக்குழு பொருத்தமானது என கருதும் வேறு கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதற்கு முடியும். சரிதானே? சில வேளைகள்ல அடுத்த கேள்வி கேட்பார்கள். பாருங்க, தொடர்ச்சியா சீரியஸாக இருக்க கேள்வி. சரிதானே? அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட கட்டளை அல்லது தீர்மானத்தில் திருப்தி அடையாத உத்தியோகத்தர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானத்துல திருப்தி அடையாத ஒரு உத்தியோகத்தர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட கட்டளை அல்லது தீர்மானத்தில் திருப்தி அடையாத உத்தியோகத்தர் 2002ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் மேன்முறையீடு செய்யலாம். இது நீதி சேவை ஆணைக்குழுவுகளை இயங்கும் அமைப்பு. சரிதானே? பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் உடைய ஒரு அமைப்பாக இது இருக்கு. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் தொடர்பாக அல்லது கட்டளை தொடர்பாக திருப்தி அடையாத போது உத்தியோகத்தர் ஒருவர் 2002ஆம் ஆண்டு, இதெல்லாம் பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் 2002ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்கம். 2002 4 பெரிய மறந்து போகக்கூடிய இலக்கங்கள் இல்லை. 2002ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் மேன்முறையீடு செய்யலாம். சரியா? இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பதவி வரிதாக்கல் என்பது மிக தெளிவாக இருக்கு. சரிதானே? இப்ப இதுல 211வது உறுப்புரையில தொடங்கி நீங்கள் 224வது உறுப்புரை வரை 14 உறுப்புரைகள் கொண்ட பகுதி ஒன்றை பார்த்திருக்கிறீர்கள். மிக அழகா. முதலாவது, உத்தியோகத்தர் ஒருவருடைய பதவி வெறிதாக கூடிய சந்தர்ப்பம், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பதவி வெறிதானதாக கருதப்படும் என்று சொல்லி கேட்டிருக்கு. முதலாவது விடயம்.
இந்த பகுதியோருக்கா மேலோட்டமா விளங்கப்படுத்திட்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரன். அப்ப பார்ப்போம். முதலாவது விடயமா நாங்கள் பதவி வரிதாக்கல் அறிவித்தல் ஒன்று வழங்கப்படுகிற பொதுவான சந்தர்ப்பம் சொல்லுங்கன்னு முதல் சொல்லணும். உத்தியோகத்தருடைய லீவு முறையாக அங்கீகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை தவிர ஏனைய ஒவ்வொரு வேலை நாளிலும் கட்டாயம் கடமை சமூகம் அளிக்க வேணும். இரண்டாவது, எந்த ஒரு நேரத்திலாவது கடமைக்கு சமூகம் அளிக்கிறது கடினமாக இருந்தால் தன்னுடைய வர இயலாமை தொடர்பில் உரிய அதிகாரிக்கு முன்கூட்டியே அறிவித்து தன்னால் ஆற்றப்பட வேண்டிய வேலையை அவர் வேறு மாற்று வழிமுறை மூலம் செய்து கொள்வதற்குரிய அவகாசத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். 3, தன்னுடைய விடுமுறையும் அங்கீகரிக்கப்படாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாமலேயே இருக்கும்போது 24 மணி நேரத்துக்கு உள்ளாக அது தொடர்பில் தன்னுடைய வரவீனம் தொடர்பாக ஏதாவது ஒரு விதத்துல தகவலை வழங்கவும் வேணும். அவ்வாறு ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்தில் விடுமுறையும் அங்கீகரிக்கப்படவில்லை, கடமைக்கு சமூகம் அளிக்க இயலாமை தொடர்பில் 24 மணித்தியாலங்களுக்குள் நிறுவன தலைவருக்கு அறிவிக்காது, விடுமுறை அங்கீகரிக்கப்படவில்லை, 24 மணித்தியாலங்களுக்குள்ள வரவீனம் தொடர்பாக அறிவிக்கவும் இல்லை, இவ்வாறு கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்கும் போது அந்த உத்தியோகத்தை தானாகவே தன்னுடைய பதவியை வரிதாக்கியவராக கருதி பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்டது. இது ஒரு ஏரியா. இரண்டாவது, இந்த பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்படுகின்ற படிவம் மற்றும் வழங்கும் அதிகாரம் உள்ள அலுவலர்கள் அது வழங்கப்பட வேண்டிய முறைமை தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் பின்னிணைப்பு 14 உள்ள மாதிரிக்கு அமைவாக அது தயாரிக்கப்பட்டு பதிவஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும். இதை கொடுக்கக்கூடிய அதிகாரமுடையவர்கள் நியமன அதிகாரி, திணைக்கள தலைவர், திணைக்களத்தின் மாகாண அல்லது மாவட்ட அல்லது பிரதேச அலுவலகத்தின் தலைவர் அல்லது நிறுவன தலைவருடைய பொறுப்பு. அடுத்தபடியாக சொல்லி தந்தாங்க, நியமன அதிகாரி தவிர்த்த ஏனையோர் பதவி உரிதாக்கல் கடிதத்தை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை அதன் பிரதியினை நியமன அதிகாரியின் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்க. பதவி வரிதாக்கியவராக கருதப்படும் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக செய்யக்கூடாத நடவடிக்கைகள், அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு தாளொன்றை வழங்குவது அல்லது கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்தமைக்கான காரண விளக்கம் கோருவது செய்யக்கூடாது. பதவி வரிதாக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் அது தொடர்பாக மேன்முறையீடு செய்கின்ற படிமுறை தொடர்பில் ஒரு கட்டுரை எழுதுங்க என்று கேட்டால் அழகான கட்டுரை எழுதலாம். என்ன 216 இருந்து 224 மட்டும் நீங்க போக வேண்டி இருக்கும். பெரிய கட்டுரை, ஒரு கட்டுரை கேள்வி எழுதலாம். சரியா? இதை பற்றி உங்கள்கிட்ட யாரோ ஒரு ஆள் வந்து ஆலோசனை கேட்கிறார், நீங்கள் அவருக்கு விளங்கப்படுத்துங்கோ, என்னென்ன விடயங்களை சொல்லுவீங்கள் முக்கியமாக என்று கேட்டால், இப்படி ஒவ்வொரு கேள்வியும் பெறக்கூடிய கேள்விகளை யோசிச்சு தான் நாங்கள் படிக்க போறோம். சரியா? அப்ப கவனிங்க, நாங்கள் முதல் சொல்ல போறோம் பதவி வரிதாக்கல். நான் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லல, இப்ப சமதியை சொல்லி கொண்டு வர போறேன். பதவி வரிதாக்கல் கடிதம் வழங்கப்பட்டு 3 மாத கால பகுதிக்குள்ள அவர் உரிய காரணத்தை தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல, நிர்பந்தம் அல்ல, தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல தானாகவே முன்வந்து எழுத்து மூலமாக தான் கடமைக்கு ஏன் வராமல் இருந்தார் என்கிற விளக்கத்தை ஒழுக்காற்று அதிகாரிக்கு கொடுக்கலாம். ஒழுக்காற்று அதிகாரி 2 தீர்மானம் எடுக்கலாம். ஒன்று, அவரை அமர்த்துவது என்று தீர்மானித்தால் அது 4 வழிமுறையிலே அமர்த்தலாம். அமர்த்துவது இல்லை என்று தீர்மானித்தால், விளக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கருதும் போது அவருடைய மேன்முறையீட்டை மறுக்கலாம். மறுக்கும் போது கோவையில பதிவு செய்ய வேணும், தீர்மானத்தை முறைப்படி அவருக்கு அறிவிக்க வேணும். அடுத்த படிமுறைக்கு போவீங்க. இந்த ஒழுக்காற்று அதிகாரியினுடைய தீர்மானத்தினால அவர் அமர்த்துவது என்று தீர்மானித்தாலும் சரி அல்லது அமர்த்துவது இல்லை என்று தீர்மானித்தாலும் சரி, அந்த தீர்மானத்தினால மனக்குறை அடைந்தால் அது தொடர்பாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு 6 மாத காலப்பகுதிக்குள்ளாக மேன்முறையீடு செய்யலாம். 6 மாத காலப்பகுதிக்கு உள்ள மேன்முறையீடு செய்யலாம். அவ்வாறு செய்யப்பட்ட மேன்முறையீடு தொடர்பில் அரசாங்க சேவை ஆணைக்குழு ஒழுக்காற்று அதிகாரியின் கட்டளைய மாற்றலாம், ஓரளவு மாற்றங்கள் செய்யலாம், இல்லாதொழிக்கலாம், உறுதிப்படுத்தலாம் அல்லது தான் பொருத்தமானது என கருதும் வேறு கட்டளை ஒன்றை பிறப்பிக்கலாம். அடுத்த படிமுறை கொடுங்க, ஆணைக்குழுவின் தீர்மானத்தினாலும் அவர் மனக்குறை அடைவாராக இருந்தால், திருப்தி அடையவில்லை என்றால்
அவர் 2002ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை சட்டத்தில் சொல்லப்பட்ட ஏற்பாடுகளை பின்பற்றி நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபையிடம் தன்னுடைய மேன்முறையீட்டை செய்யலாம். சரியா? அப்போ இவ்வளவுதான் பதவி வரிதாக்கல் தொடர்பில் நான் உங்களோட சொல்லி கலைக்கக்கூடிய விடயம். இனி ஓய்வு பெறுதல் என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்காக நாங்கள் ஓஃப் ரெக்கார்ட்ல பேசுவோம். சரி பிள்ளைகள், தொடர்ச்சியா நாங்கள் இந்த 16வது அத்தியாயம் ஓய்வு பெறுதல் என்பது தொடர்பாக பார்க்க போறோம். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, சில வேளைகள்ல ஒரு 5 கேள்வி அல்லது 10 கேள்வி அடுத்து தொடர்ச்சியாக கேட்கிறது உண்டு. நான் அடுத்த செயலமர்வின் போது உங்களுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று பகிர யோசிச்சிருக்கிறேன். இப்படித்தான் ஒரு வினாத்தாள் இருக்கும் என்று சொல்லி, அல்லது கடந்த கால வினாத்தாள்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். இதுதானே குழுவில கடந்த கால வினாத்தாள்களை பகிர்றேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்கிற முறைமை உங்களுக்கு விளங்கும். எப்படியாக கேட்டிருக்காங்க, ஒரு ஏரியாவில் கை வச்சால் அப்படியே முழுக்க அந்த பகுதியை அப்படி வளைச்சு துடைச்சுதான் அடுத்த ஏரியாவுக்கு போறாங்க. தொட்டமா கேட்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இறங்கினா அந்த ஏரியா முழுமையா அலசுறாங்க. ஒரு பகுதிக்குள்ள போயிட்டால் அதுல 5 கேள்வி அல்லது 10 கேள்வி, ஒரு புள்ளிக்கு 10 கேள்வியை கேட்கறதும் இருக்கு. 2 புள்ளிக்கு 5 கேள்வியை கேட்கறதும் இருக்குது. அப்போ ஓய்வு பெறுதல்ங்கிற பகுதியை தெரிவு செய்யக்கூடாதுன்னு இல்லை, அவர் ஓய்வு பெறுதல் என்ற பகுதியை தெரிவு செய்து 2 புள்ளிகளை கொண்டதாக 5 கேள்வியை கேட்கலாம், அல்லது ஒரு புள்ளி கொண்டதாக 10 கேள்வியை கேட்கலாம், அல்லது இந்த ஓய்வு பெறுதல் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கட்டுரை கேள்வியை கூட உங்கள்கிட்ட கேட்கலாம். சரிதானே? இப்ப இந்த ஓய்வு பெறுதல் தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி போட்டு இது தொடர்பில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை என்று கேட்டால் இதுல இருக்கிற இந்த 16ஆம் அத்தியாயத்தை அப்படியே எழுதுன்றதுதான் கேள்வி. அப்ப பாருங்க, முதலாவது அரசாங்க உத்தியோகத்தரின் ஓய்வு பெறுகையை வழிநடத்துகின்ற சட்டங்கள் அல்லது ஆவணங்கள் இது. சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தருடைய ஓய்வு பெறுகையோடு தொடர்புடைய விதிகள் மற்றும் சட்டங்கள். முதலாவது நாங்க பார்க்கிறோம் அரசாங்க மற்றும் நீதி சேவை உத்தியோகத்தர்களின் ஓய்வு பெறுகை கட்டளை சட்டம். அரசாங்க சேவை மற்றும் நீதி சேவை, அரசாங்க மற்றும் நீதி சேவை உத்தியோகத்தர்களின் ஓய்வு பெறுகை கட்டளை சட்டம். இரண்டாவது, அக்கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள். இந்த கட்டளை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க அமைவாக உருவாக்கப்பட்ட பைலோ விதிகள். மூன்றாவது, ஓய்வூதிய பிரமாண குறிப்பு, பென்ஷன் மினிட். நாலாவது, அரசாங்க கொள்கை தீர்மானங்கள். அரசாங்க கொள்கை தீர்மானங்கள்னா சில வேலை ஓய்வூதிய வயதை 65 ஆக்குறது ரெண்டொருக்கா தீர்மானிச்சிருக்கு, பிறகு 60 ஆக்குறது திருப்பி கொண்டு வந்தேன். சில வேளையில ஓய்வூதிய வயதை 57 ஆக்குறது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். அப்ப அது கொள்கை தீர்மானம். அப்ப பாருங்க, அரசாங்க உத்தியோகத்தின் ஓய்வு பெறுகையை நெறிப்படுத்தும் சட்டங்கள் அல்லது விதிகள் இவை. முதலாவது விடயம். 2 புள்ளி கேட்கலாமா இல்லையா, அல்லது ஒரு புள்ளி கேட்கலாமா இல்லையா? அரசாங்க உத்தியோகத்தரின் ஓய்வு பெறுகையானது எந்த ஆவணங்களினால் நெறிப்படுத்தப்படுகிறது? நீங்கள் எழுதணும், அரசாங்க மற்றும் நீதி சேவை உத்தியோகத்தர் ஓய்வு பெறுகை கட்டளை சட்டம். அக்கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள், ஓய்வூதிய பிரமாண குறிப்பு, அரசாங்க கொள்கை தீர்மானங்கள் என்பவற்றால் வழிநடத்தப்படுகிறது. பாருங்க, அரசாங்க மற்றும் நீதி சேவை உத்தியோகத்தர்கள் ஓய்வு பெறுகை கட்டளை சட்டத்தினாலும் அக்கட்டளை சட்டத்தின் உருவாக்கப்பட்ட விதிகளினாலும் ஓய்வூதிய பிரமாண குறிப்பினாலும் அரசாங்க கொள்கை தீர்மானங்களாலும் நெறிப்படுத்தப்படுகிறது. இப்படியே இந்த 2.5 வரியை எழுத. அடுத்தது, ஓய்வூதிய விருப்ப வயது என்பது யாது? ஓய்வூதிய விருப்ப வயது என்பது யார்? என்ற வயது 55 என்று சொல்லி எழுதுறது சரியான விடை அல்ல. ஓய்வூதிய விருப்ப வயது என்பது என்ன என்று கேட்டால், நாங்கள் அரசாங்கம் மற்றும் நீதி சேவை உத்தியோகத்தர் ஓய்வு பெறுகை கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கும் அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானங்களுக்கும் உட்பட்டு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின்
விருப்ப ஓய்வு பெறுக வயது 55 ஆண்டுகள் ஆகும். இப்படி எழுதும். அப்பதான் இந்த முழு புள்ளியை கொடுக்க போறேன். அரசாங்கம் மற்றும் நீதி உத்தியோகத்தர் ஓய்வு பெறுகை கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கும் அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானங்களுக்கும் அமைவாக அரசாங்க உத்தியோகத்தரின் விருப்ப ஓய்வு பெறும் வயது 55 ஆண்டுகள் ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்க. 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 55 வயதின் பின்னர் 55 வயதின் பின்னர் அதுல முதலாவது 2வது என்று சொல்லி பிரிச்சு கேட்கலாம். உத்தியோகத்தினுடைய கோரிக்கையின் பேரில் ஓய்வு பெறுவதற்கான கால அவகாசம் நியமன அதிகாரி ஓய்வு பெற செய்ய கருதும் போது வழங்க வேண்டிய கால அவகாசம். ஆனா அவன் ஆண்டு கேட்கலாம் ஒரு கேள்வியில சில ரோமன் லக்கத்துல 1 2 சரிதானே. 55 வயதுல தொடங்கி கட்டாய ஓய்வு பெறும் வயது வரையான காலப்பகுதியில உத்தியோகத்தரின் கோரிக்கையின் பேரில் அல்லது உத்தியோகத்தரின் தற்துணிவின் பிரகாரம் 3 மாத கால முன்னறிவித்தல் வழங்கி தனது சேவையிலிருந்து ஓய்வு பெறலாம். தனது சேவையிலிருந்து ஓய்வு பெறலாம். 57 வயதுக்கு பின்னர் அல்லது அமைச்சரவை அங்கீகரிக்கும் ஏதேனும் ஒரு வயதுக்கு பின்னர் உத்தியோகத்தருடைய வினைத்திறமை மற்றும் அவருடைய இயலளவு அவருடைய செயலாற்று திருப்தியற்றது என நியமன அதிகாரி கருதுவாராக இருந்தால் உத்தியோகத்தர் மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிட்டும் வகையில் 6 மாத கால அவகாசத்தின் பின்னர் ஓய்வு பெற செய்யலாம். விளங்குதானே? 2 விஷயம் இதுக்குள்ள இருக்கு. அது ஓய்வூதிய விருப்ப வயதின் பின்னர் உத்தியோகத்தருடைய தற்துணிவின் பேரில் ஓய்வு பெறுதல் மற்றும் நியமன அதிகாரி ஓய்வு பெறுதலை வழங்குதல் அல்லது நியமன அதிகாரியின் ஓய்வு பெற செய்யும் தீர்மானம். இப்ப நாங்கள் பார்க்கணும் 55 வயதுக்கு பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 3 மாத கால முன்னறிவித்தலை வழங்கி உத்தியோகத்தை தத்துணிவின் பேர்ல ஓய்வு பெறலாம். அதுபோல 57 வயது அடைந்த ஒரு உத்தியோகத்தருடைய வினைத்திறமை தொடர்பில் திருப்தியற்ற தன்மை காணப்படுமாக இருந்தால் நியமன அதிகாரி மேன்முறையீடு செய்வதற்கு அவகாசம் வழங்கும் பொருட்டு 6 மாத கால முன்னறிவித்தலை வழங்கி 6 மாத கால முன்னறிவித்தல் ஒன்றை வழங்கி உத்தியோகத்தரை ஓய்வு பெற செய்யலாம். சரியா? அடுத்தது உத்தியோகத்தர் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முடிவடையாமல் இருக்கும் போது அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கும் போது உத்தியோகத்தர் எவ்வாறு ஓய்வு பெற செய்யப்பட வேண்டும்? அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு, 60 வயது ஆயிட்டது, அவரை எப்படி ஓய்வு பெற செய்யும்? அல்லது இனித்தான் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறத நாங்கள் உத்தேசிக்கிறோம், அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இப்ப அவருக்கு 60 வயது ஆகிட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தாச்சு, நடந்து கொண்டிருக்குது, அல்லது இனித்தான் நடக்க போகுது, சரிதானே? ஆனால் அவருக்குரிய ஓய்வு வயது வந்து இப்ப என்ன செய்யலாம்? அவருடைய ஓய்வு பெறுகை ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 12ஆம் பிரிவின் கீழ் அவரை ஓய்வு பெற செய்யலாம். இதுதான் சாதாரணமா பிள்ளைகளை விளங்கப்படுத்தினால் அவருக்கு ஓய்வூதியம் வேறு விதமான நிதிகள் வழங்கப்பட மாட்டாது, அவர் ஓய்வில் செல்ல அனுமதிக்கப்படுவார். பின்னர் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான முடிவு கிடைத்த பின்னர் அவருக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். ஏதேனும் ஒரு சதவீதத்தை குறைக்க வேண்டுமா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுப்பார்கள். சில வேளைகளில் ஒரு பென்ஷன் குறிப்பிட்ட பெர்சன்டேஜால குறையலாம். சரி, அப்ப பாருங்க அடுத்த கேள்வி. உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முடிவடையாமல் இருக்கும்போது அவரை ஓய்வு பெற செய்வதற்கான வழிமுறை என்ன? அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தேசித்திருக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய ஓய்வு பெற செய்ய வேண்டிய வழிமுறை என்ன என்று கேட்டால் நாங்கள் ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவுக்கு உட்பட்டதாக வேண்டும். இன்னும் ஒரு விடயம் இருக்குது. அவருடைய ஓய்வு பெறுக சாதாரணமானதாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. உத்தியோகத்தருடைய பென்ஷன் அப்ரூவ் பண்ணியாச்சு, நியமன அதிகாரினால அங்கீகரிக்கப்பட்டது.
அதுக்கு பிறகு அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று தேவைப்படுத்தப்படுமாக இருந்தால், அல்லது அவர் ஏதாவது கெட்ட காரியத்தை துர்நடத்தை ஒன்றை புரிந்தால், அவர் பென்ஷன்ல போகையில இன்னும், ஆனா பென்ஷன் அப்ரூவல் வந்துட்டு, சரிதானே? பென்ஷன் அப்ரூவல் வந்துட்டது, ஆனால் அவர் இன்னும் பென்ஷன்ல போக இல்லை. இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறார்? அவருக்கு வழங்கப்பட்ட சாதாரண ஓய்வு வருகை கட்டளையை ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழான ஓய்வு பெறுதல் கட்டளையாக மாற்றுவதற்கும், அந்த கட்டளையின் பிரதி ஒன்றை உத்தியோகத்தருக்கு சேர்ப்பிப்பதற்கும் நியமன அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொல்ற விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஒரு உத்தியோகத்தருடைய ஓய்வு பெறுகை நியமன அதிகாரியினால அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்னர் அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்குது, அல்லது அவரால் துர்நடத்தை புரிந்ததாக தெரிய வருது, சரிதானே? அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது, அல்லது அவர் துர்நடத்தை ஒன்றை புரிகிறார். அப்போது நியமன அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? இது எப்ப நடக்குது? ஓய்வு பெறுகை நிகழ்வுறுதிகதிக்கு முன். அவருடைய ஓய்வு பெறுகை அங்கீகரிக்கப்பட்ட பின்னர், அவர் ஓய்வு பெறுகை நிகழ்வுறு திகதிக்கு முன்னர், அவர் பென்ஷன்ல போற திகதிக்கு முன்னர், அப்ரூவ் பண்ண திகதிக்கு பிறகு அவரால் துர்நடத்தை புரியப்பட்டதாக தெரியும் போது, சரிதானே, அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று தேவைப்படுது என்கிற போது என்ன செய்ய வேணும்? வடிவா பார்க்கணும். சாதாரண ஓய்வு பெறுகை கட்டளையினை ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழான ஓய்வு பெறுகை கட்டளையாக மாற்றுவதற்கும், அக்கட்டளையின் பிரதியொன்றை குறிப்பிட்ட உத்தியோகத்திற்கு சேர்ப்பிப்பதற்கும் நியமன அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே விடயம்தான் 230 சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்திற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எதுவும் காணப்படவில்லை, அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உத்தேசிக்கப்படவில்லை ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு நியமன அதிகாரி சாதாரண ஓய்வு முறையை அங்கீகரிக்கிறார், சரிதானே? அப்படி அந்த காலப்பகுதிக்குள்ள ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது உத்தேச ஒழுக்காற்று நடவடிக்கை நியமன அதிகாரியினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுமாக இருந்தால், அது அந்த அலுவல் முடிவடைவதற்கு முன்னும் கொண்டு வரப்படுமாக இருந்தால், இதே போலதான் சாதாரண ஓய்வு முறை அங்கீகரிக்கப்பட்டு ஓய்வு பெறுதல் நிகழ்வதற்கு முன்னுள்ள திகதியில நியமன அதிகாரி சாதாரண ஓய்வு பெறுகையை ஓய்வூதிய பிரமாண குறிப்பிட்ட 12ஆம் பிரிவின் கீழான ஓய்வுமுறையாக மாற்றி கட்டளையின் பிரதி ஒன்றை குறிப்பிட்ட உத்தியோகத்திற்கு சேர்ப்பிக்க வேண்டும். இந்த ஓய்வு பெறுதல் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே மீள நியமித்தலையும் சொல்லி தந்தினாங்கள். என்ன, 60 வயதை அடையாத ஒரு உத்தியோகத்தர் மீள சேவைக்கு அமர்த்தப்படுவாராக இருந்தால் அந்த காலப்பகுதியில் அவருடைய ஓய்வூதியத்தை உரைநிலையில வைக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அடுத்தது, இந்த காலங்கள் முக்கியமா ஒருவர் ஓய்வூதிய விருப்ப வயதை அடைவதற்கு முன்னர், ஆக குறைஞ்சது 9 மாதங்களுக்கு முன்னர் அவருடைய பெயர் வழி கோப்பும் வரலாற்று தாளும் பூரணமாக சரியாக இட்டப்படுத்தி தயாரிக்க வேண்டும். ஓய்வு பெறும் திகதி வரையில அது தொடர்ந்து அப்டேட் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும், சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் ஓய்வு பெற்ற இடத்து அவருடைய ஓய்வூதியத்தை தாமதம் இல்லாமல் கொடுப்பதற்காக, ஒருவர் ஓய்வு பெறும்போது அவருடைய பெண்களுக்கு டிலே இல்லாமல் கொடுப்பதற்காக அவருக்கு 55 வயதை அடைவதற்கு முன்பாகவே 54 வயது 3 மாதம் இருக்கையே அவருடைய பெயர் வழி கோப்பு, பர்சனல் ஃபைல், ஹிஸ்டரி ஷீட் பூரணமாகவும் சரியாகவும் அப்டேட் பண்ணி தயாரித்து வச்சிருக்க வேண்டும். அவர் ஓய்வு பெறுகிற திகதி வரைக்கும் அது தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். ஓய்வூதியத்துக்கான ஓய்வூதியம் வழங்குவதற்கு தேவையான சகல ஆவணங்களையும் அவருடைய ஓய்வூதிய தேதிக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு முன்னர் பென்ஷன் டாக்குமெண்ட் அனுப்ப வேணும் என்று சொல்லி கேட்பாங்க. அவர் ஓய்வு பெறும் திகதி எந்த திகதி இருக்கோ அதுக்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்துக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு தேவையான சகல ஆவணங்களையும் வழங்க வேண்டும். யார் கொடுக்க வேணும்? நியமன அதிகாரி அல்லது நிர்வாக அதிகாரி, திணைக்கள தலைவர்
நிறுவன தலைவர் யாரும் சரிதானே. ஓய்வூதிய பணிப்பாளர் அதிபதியிடம் ஓய்வூதியம் வழங்குவதற்கு தேவையான சகல ஆவணங்களையும் ஓய்வூதிய தேதிக்கு ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்னர் கொடுக்க வேண்டும். இந்த காலப்பகுதிகளை உள்ளடக்கி 232 வரையில 225 இருந்து 232 வரையும் இருக்கிற 8 உறுப்புரைகளையும் பாதித்து வச்சுக் கொள்ள வேணும். இதுக்குள்ள தொடர்ச்சியாக 5 கேள்வி கேட்கறதுக்கு அல்லது 10 கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனித்தனியாக கேட்கலாம் ஒரு புள்ளி. இப்படி யோசிச்சு யோசிச்சு படிச்சீங்க என்றால் தான் வெற்றி கையில வந்து சேரும். இந்த அளவோட நான் இந்த ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். அடுத்த செயலமர்வில் நாங்கள் முக்கியமான ஒரு அத்தியாயம் இடமாற்றங்கள் தொடர்பாக அதையும் இது மாதிரி அலசி ஆராய்ந்து படிப்போம். இந்த அளவில் நான் இந்த செயலமர்வை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கறதாக இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்ல